பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலக இரட்சகராம் நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு 2026 பிப்ரவரி 18 புதன்கிழமை முதல் நமக்கு லென்த் நாட்கள் ஆரம்பமாகிறது. ஏப்ரல் 5 இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பண்டிகையான ஈஸ்டர் தினத்தோடு முடிவடைகின்றது. ஒவ்வொரு வருடமும் இந்த லென்த் கால 40 நாட்கள் மிகவும் விசேஷித்தவையாக நமக்கு பார்க்கப்படுகின்றது. 40 நாட்கள் தவக்காலம் என்பது சாம்பல் புதன் முதல் ஈஸ்டருக்கு முந்தைய நாள் புனித சனிக்கிழமை வரை கணக்கிடப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக 40 நாட்கள் தவக்காலம் என்பது இயேசு கிறிஸ்து தமது முழு நேர ஊழியத்தின் தொடக்கமாக வனாந்திரத்தில் உபவாசம் இருந்ததன் பிரதிநிதித்துவமாகும். அங்கு அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டது வேதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாமும் கூட சோதனையில் நம்முடைய போராட்டங்களை மேற்கொண்டு ஜெயம் பெற ஜெபத்தில் தயாராகின்ற ஒரு நேரமாக இந்த நாட்கள் நமக்கு உதவுகின்றது. பொதுவாக இந்த லென்த் நாட்களில் நம்மை நாமே ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து நம்மை சீர் செய்ய வேண்டிய காரியங்களில் சீர் செய்து கொள்ள, சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து, விட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு, மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் மனம் திரும்பி தேவன் எதிர்பார்க்கின்றபடியான ஒரு வாழ்க்கை வாழ, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நாம் பிரயாசப்படுவோம். இந்த லென்த் நாட்களில் நாம் சிலுவையை குறித்தும், சிலுவையின் மேன்மையை குறித்தும், சிலுவையில் தேவன் நமக்காக செய்த தியாகத்தை குறித்தும், சிலுவையில் இயேசு கிறிஸ்து சாத்தானை மேற்கொண்டதையும், சிலுவையில் வெற்றி சிறந்ததையும் அதிகமாக தியானிப்போம். நமது கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையினால் கடந்த 2 வருடங்களாக இந்த லென்த் நாட்களில் 2024 வருடத்தில் 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 characters 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் நம்மிடம் இருக்க வேண்டிய நல்ல குணங்களை குறித்தும், நம்மிடம் இருக்கக்கூடாத நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய தீய குணங்களை குறித்தும் பார்த்தோம். மேலும் 2025 வருடத்தில் 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் ஜெபத்தை குறித்தும், ஜெபத்தின் மேன்மை மற்றும் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபித்தார்கள் என்று தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி, தேவனுடைய வழி நடத்துதலின்படி ஜெபத்தை குறித்து பல காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த செய்திகள் தங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்றும், அநேக காரியங்களில் தங்களை சீர்தூக்கி பார்த்து தங்களை சரி செய்து கொள்ள ஏதுவாய் இருந்தது என்று அநேக சாட்சிகளை கேட்கும்படி தேவன் கிருபை செய்தார். 2024 2025 லென்ட் நாட்களில் பேசப்பட்ட இந்த செய்திகளை நீங்கள் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரீஸ் பிளேலிஸ்டில் சென்று கேட்கலாம். இந்த 2026 ஆண்டிலும் கூட தேவன் கொடுத்த பாரத்தின்படி, அவருடைய உந்துதலின்படி 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் இந்த லென்த் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர 40 நாட்கள் நாம் தியானிக்க போகின்றோம். இன்று உலகத்தில் கேள்விகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர்கள் வரை எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் கேள்விகள் கேட்கிறவர்களாய்தான் இருக்கின்றோம். கேள்விகள் கேட்பது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, எப்போதுமே உண்டு. ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போகும் வரைக்கும் கேள்விகள் கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றோம். ஒன்று நாம் யாரிடமாவது கேட்கின்றோம், இல்லை நம்மை யாராவது கேள்வி கேட்கின்றார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, ஏன் நமக்குள்ளே நம்மை நாமே கேட்டுக்கொள்கின்ற கேள்விகள் ஏராளம் ஏராளம், கணக்கே இல்லை என்று சொல்லலாம். பொதுவாக கேள்விகள் எதற்கு கேட்கின்றோம் என்றால், நமக்கு தெரியாத காரியங்களை தெரிந்து கொள்வதற்காகவும்,
புரியாத விஷயங்களை நன்கு புரிந்து கொள்ளவும் தான் கேள்விகளை கேட்கின்றோம். கேள்விகளின் உயர்ந்த பட்ச நோக்கம் அறிவை பெருக்கிக் கொள்வதற்கும், குழப்பத்திலிருந்து தெளிவு பெறுவதற்கும், சிக்கல்களை தீர்ப்பதற்கும் இது ஒரு முக்கிய கருவி என்று சொல்லலாம். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் அவருடைய நூலான சாக்ரட்டிக் குவெஸ்டியன்ஸ், சாக்ரட்டிக் கேள்விகள் என்ற புத்தகத்தில் 5 வகையான கேள்விகளை குறித்து சொல்கின்றார். முதலாவது மூடப்பட்ட கேள்விகள், closed questions. இந்த வகையான கேள்விகளுக்கு ஆம் அல்லது இல்லை போன்ற நேரடி பதில்களை மட்டுமே தர முடியும். இரண்டாவது open questions, அதாவது சிந்தனையை தூண்டும் கேள்விகள், எப்படி, ஏன், எதற்கு, எதனால் போன்ற சிந்தனையை தூண்டக்கூடிய திறந்த வகை கேள்விகள். மூன்றாவது ஆராய்ச்சி கேள்விகள். இவை அனுமானங்களை ஏற்படுத்தி கொண்டு அவை சரிதானா என்பதை தீவிர தேடலின் மூலம் கண்டறிவது. நான்காவது சாக்ரட்டிக் கேள்விகள். ஒரு பதிலிலிருந்து இன்னொரு பதிலுக்கு அடுத்தடுத்த தொடர் கேள்விகளாக கேட்பது. எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீர்கள், அல்லது உங்கள் கூற்றை ஆதரிக்கும் சான்றுகள் என்ன, ஒப்புக்கொள்ளாத ஒருவர் என்ன சொல்வார், அல்லது இதை பார்க்க வேறு வழி இருக்கின்றதா என்பதை போன்ற கேள்விகள். ஐந்தாவது விளக்க கேள்விகள். ஒரு யோசனையை ஏற்படுத்தி கொண்டு அதனை விரிவாக விளக்குவதற்கான பகுத்தறிவு பாதைதான் விளக்க கேள்விகள். எடுத்துக்காட்டாக, இதன் மூலம் நீங்கள் சரியாக என்ன சொல்கிறீர்கள், இந்த முடிவிற்கு எப்படி வந்தீர்கள் என்பது போன்ற கேள்விகள். சரி, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் இப்படி எல்லா கேள்விகளை கேட்டு தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் ஓசியா 4:6 இப்படியாய் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். ரோமர் 10:17 சொல்கிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று. என கண்பானவர்களே, இன்றைக்கு நாம் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளுக்குமான பதில், தீர்வு நம்முடைய வேதத்திலேயே இருக்கின்றது. ஆனால் அந்த வேத அறிவு நம்மிடத்தில் சரியாக இல்லாததால் தான் அநேக நேரங்களில் நம் பிரச்சனைகளுக்கான பதில்களை, தீர்வை நம்மால் பார்க்க முடிவதில்லை. வேதத்தில் நம்முடைய வாழ்க்கை தொடங்கினது முதல் முடிவு வரை உள்ள எல்லா காரியத்திற்கான பதில்களும் இருக்கின்றது. அப்போஸ்தலர் 17:11 சொல்கிறது, பெரோயா பட்டணத்து மக்கள் மனோவாஞ்சையுடன் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆம், நாமும் கூட பிரியத்துடன் வேதத்தை வாசிப்போம், வேதத்தை ஆராய்ச்சி செய்வோம். நமக்கு என்னென்ன காரியங்கள் புரியவில்லையோ பரிசுத்த ஆவியானவரிடம் நம்முடைய கேள்விகளை கேட்டு வேதத்தை நன்கு புரிந்து கொள்வோம். வேத அறிவை வளர்த்து கொண்டு தேர்ச்சி பெறுவோம். நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான, கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொண்டு மன நிறைவுடன் வாழ்வோம். நாம் இந்த லென்த் நாட்களில் 40 நாட்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் தேவன் மனிதர்களிடம் கேட்ட கேள்விகள், மனிதர்கள் தேவனிடம் கேட்ட கேள்விகள் என்று 2 வகையாக பிரித்து கொண்டு நாம் தியானிக்க போகின்றோம். வேத புத்தகத்தில் ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நாம் பார்த்தோம் என்றால் அதில் அநேக கேள்விகள் உள்ளன. தேவன் மனிதர்களிடம் கேட்கும் கேள்விகள், மனிதர்கள் தேவனிடம் கேட்ட கேள்விகள். ஆண்டவர் மனிதனிடத்தில் கேட்ட சுவாரஸ்யமான, ஆச்சரியமான கேள்விகள் பல இருக்கின்றது. அதில் ஒரு சில கேள்விகளை மாத்திரம் எடுத்து அவைகளை ஆழமாக தியானித்து நம்முடைய வாழ்க்கையோடு அவைகளை ஒப்பிட்டு பார்த்து நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். வேதத்தில் தேவன் மனிதனிடம் கேள்வி கேட்டது ஏதோ தனக்கு தெரியாததை மனிதனிடத்திலிருந்து தெரிந்து கொள்வதற்காகவோ கற்றுக்கொள்வதற்காகவோ அல்ல. மனிதர்களாகிய நாம் தேவனுடைய சத்தியத்தை, வசனத்தை சரியாக புரிந்து கொண்டு தங்களுடைய தவறை உணர்ந்து தாங்களே சோதித்து அறிந்து தேவனிடத்தில் திரும்புவதற்காகவும், மனிதர்கள் மேல் தேவனுடைய மனதுருக்கத்தை அறிந்து கொள்வதற்காகவும், மேலும் மனிதர்கள் தேவனிடத்தில் சேர்ந்து அவருடன் ஆழமான ஒரு உறவை வளர்த்து கொள்வதற்கும், தேவன் மேல் வைக்கும் விசுவாசத்தில் பெருகுவதற்காகவும்
தேவன் மனிதர்களிடம் கேள்விகளை கேட்கின்றார். சரி, தேவன் மனிதர்களிடம் கேள்வி கேட்டது அவர்களை சீர்படுத்த, சரிப்படுத்த, ஸ்திரப்படுத்த, பக்குவப்படுத்த, தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்ள என்று சொல்லலாம். ஆனால் மனிதர்கள் தேவனிடம் ஏன் கேள்வி கேட்டார்கள் என்று பார்த்தோம் என்றால், தங்களுக்கு ஏன் பாடுகள், வேதனைகள் மற்றும் ஒதுக்கப்படுதல் என்பதற்கான பதில்களை தெரிந்து கொள்ள, மேலும் தாங்கள் யார் என்ற அடையாளமும் தங்களை குறித்த தேவனுடைய நோக்கம் என்னதென்பதை தெரிந்து கொள்வதற்காக, தங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் தங்கள் வாழ்க்கையில் நடக்கும் காரியங்களை புரிந்து கொள்வதற்காகவும், மேலும் தங்களுடைய மனதில் இருக்கின்ற சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காகவும், இப்படி அவர்கள் கேள்வி கேட்டதன் மூலம் தங்கள் அங்கலாய்ப்புகளை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். தங்கள் வேதனைகள், வலிகள், கண்ணீருக்கு எப்போது முடிவு வரும் என்ற பதிலை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கத்தையும் அவருடைய சித்தத்தையும் அறிந்து கொண்டு தேவன் விரும்புகின்றபடி வாழ முயற்சி செய்தார்கள். சரி, தேவன் மனிதர்களிடத்தில் கேள்வி கேட்டார், மனிதர்களும் தேவனிடத்தில் கேள்வி கேட்டார்கள். ஆனால் இந்த காரியங்களிலிருந்து, இந்த கேள்விகளிலிருந்து நான் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது என்று தானே நீங்கள் யோசிக்கிறீர்கள். வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் வீணானவை அல்ல. அது அந்நாட்களுக்கு மட்டுமல்லாமல் இந்நாட்களுக்கும் ஆனவை. வேதத்தில் எழுதப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ளவை. ஆதலால் தான் வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆனால் என் வார்த்தைகளோ ஒரு நாளும் மாறாது என்று. ஆம், நம்முடைய வேதம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டிருந்தாலும் தற்போதைய சூழ்நிலைகளுக்கும் தற்போதைய தலைமுறையினருக்கும் மிகவும் பயனுள்ளதாகவும் பொருத்தமானதாகவும் கருதப்படுகிறது. தொழில்நுட்பமும் கலாச்சாரமும் வேகமாக மாறினாலும் மனித இயல்பு, அன்பு, உணர்ச்சிகள், உறவுகள், நமது போராட்டங்கள் உட்பட அப்படியேதான் உள்ளது. தேவன் கிருபையாய் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்ற வேத புத்தகம் நவீன குழப்பங்களுக்கும் தீர்வை கொடுக்கின்றது. அன்றாட வாழ்க்கைக்கான நடைமுறை வழிகாட்டுதலை தருகின்றது. ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை நமக்கு எடுத்து சொல்கிறது. பைபிள் இன்று மில்லியன் கணக்கானவர்களுக்கு நவீன வாழ்க்கையின் சிக்கலான தார்மீக, நெறிமுறை மற்றும் ஆன்மீக சவால்களை எதிர்கொள்வதற்கு அடிப்படை வழிகாட்டியாக செயல்படுகிறது. இது ஒரு வேகமான, குழப்பமான உலகில் ஆறுதலையும் நம்பிக்கையையும் கொடுக்கின்றது. மேலும் சமகால சிக்கல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றது. எனக்கன்பானவர்களே, பூமிக்குரிய சூழ்நிலைகள், நாம் எதிர்கொள்ளும் சோதனைகள், ஏன் மனிதனுடைய வாழ்க்கை என்று எல்லாவற்றுக்குமே ஒரு காலாவதி தேதி, ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த லென்த் நாட்களில் நாம் வேதத்திலிருந்து தேவன் மனிதர்களிடம் கேட்ட கேள்விகள், மனிதர்கள் தேவனிடம் கேட்ட கேள்விகள் என்று இரு வகையாக பிரித்து, அந்த கேள்விகள் மூலமாக ஆவியானவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகின்றார், அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். மிகுந்த ஜெபத்தோடும் அர்ப்பணிப்போடும் நம்மை ஒப்பு கொடுத்து தியானிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வாராக. இந்த ஒவ்வொரு கேள்விகளும் அதற்குரிய தேவனுடைய விளக்கங்களும் உண்மையாகவே நம்மை உருவாக்கி நம்மை தேவனுக்குரிய பாத்திரங்களாக, தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக நம்மை உருவாக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஹல்லேலூயா. God bless you. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருக்கும் ஒரு கேள்வி உண்டு. படிக்கிற மாணவர்களுக்கு ஏன் இந்த பரீட்சை எக்ஸாம் வருகிறது என்று தெரியவில்லை என்று ஒரு கேள்வி இருக்கலாம். பிரச்சனையோடாக கடந்து செல்கிறவர்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருகிறது என்று தெரியவில்லை. என்னிடத்தில் எந்த தவறும் இல்லை, ஆனால் என்னை மாத்திரம் ஏன் எல்லாரும் பகைக்கிறார்கள் என்று கேள்விகள் எழுதலாம். என்னத்தில் திறமைகள் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு, ஆனா என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் ஏமாற்றங்கள் மேல் ஏமாற்றம், என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் வெற்றிகளை, ஜெயத்தை பார்க்க முடியவில்லை. ஒருவேளை
இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மனதிலே கேள்வி எழும்பலாம். இந்த 40 நாட்கள் லென்த் காலம் அவசியமா? இந்த நாட்களிலே உபவாசத்தோடு ஜபத்தோடு இருக்க வேண்டுமா? இது சற்று பாரம்பரியமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேள்வி எழும்பலாம். இலக்கம்பானது வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, ரோமர் 14:5-6, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக விசேஷித்துக் கொள்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களை ஆண்டவர் காட்டின அன்பை, சிலுவையிலே நமக்காக செய்த தியாகங்களை நினைக்கிற, அவர் அன்பை ருசிக்கிற, அவருக்கு நன்றி சொல்ல வண்ணமாக நினைக்கிற ஒரு காலம்தான் இது. எனக்கு அன்பானவர்களே, ஆதலால் அந்த நாட்களில் அன்பு நிறைந்தவர்களாக ஜபத்தோடு அதிகமாக அவருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்களை மாற்றிக்கொள்வோம். ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். ஆம், நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய வாழ்க்கையில பல விதமான கேள்விகள் இருக்கலாம். சில கேள்விகளுக்கு தீர்வு ஆண்டவர் நம்முடைய கருத்தில் தான் கொடுத்திருக்கிறார். சில கேள்விகளுக்கு தீர்வு கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. ஆதலால் நம்முடைய கையில கொடுக்கப்பட்ட கேள்விகளை, தீர்வை தேடுவோம், அதை ஆராய்ந்து பார்ப்போம், மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றுவோம், சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்த ஒப்பு கொடுப்போம், பெற வேண்டிய நன்மைகளை பெறுவோம். மேலும் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற தீர்வுகளை பெற்றுக்கொள்ள அவரை நாடுகிறவர்களாக, தேடுவர்களாக ஜபத்தோடு தரித்திருப்போம். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, யாக்கோபு தன் பிரயாணத்திலே மனதில பலவிதமான கேள்விகள் இருந்தது. என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று தெரியவில்லை என்று கலங்கி நின்றார். ஆகார் தன் மனாந்தரத்திலே மரிக்க போகிற தன் பிள்ளையோடு இருந்தபோது அவருடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போய்விட்டது. இனி என் வாழ்க்கையில என்ன இருக்கிறது, எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையில என்ன மாற்றம் வரப்போகிறது என்ற கேள்விகளோடு அவள் இருந்தாள். எனக்கு அன்பானவர்களே, இந்த யாக்கோபை போல, ஆகாரை போல அநேக காரியங்களை குறித்து நீங்க கலங்கிட்டு இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து கேள்வியோடு இருக்கலாம். இந்த பிரச்சனை மாறுமா, அல்லது இந்த பிரச்சனைக்குள்ளாகவே என் வாழ்க்கை முடிந்து போய்விடுமா என்ற கேள்விகளோடு கலக்கத்தோடு இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் தேவனிடத்தில் இருக்கிறது. அவரை தேடுவோம், அவரை நாடுவோம், பதிலை பெற்றுக் கொள்வோம். இவர்களோடு ஆண்டவர் சந்தித்தது மாத்திரமல்ல, பேசினது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கை இருக்கிற கேள்விகளுக்கு பதிலை கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையே அநேகருக்கு பதிலாக மாறும்படி தேவன் ஆசீர்வதித்தார். ஆம், இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேச, பல காரியங்களை கற்றுக் கொடுக்க இந்த 40 நாட்கள் லென்த் காலத்திலே தேவன் வேதத்தில் கேட்ட கேள்விகளும், மனிதன் தேவனிடத்தில் கேட்ட கேள்விகளை மையமாகவே பல காரியங்களை தியானிக்க போகிறோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆதலால் ஒரு நாளிலும் தியானத்தை தவற விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், ஆசீர்வாதமாக உங்களை வைப்பார். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு நிரக்கும் நல்ல தகப்பனே, இந்த சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து எல்லாம் முடிந்து விட்டது என்று கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு அன்பானவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வெளியிலே தோற்றத்தில் தான் அவங்க சிரித்துட்டு இருக்காங்க. மனதிலே பலவிதமான கேள்விகள், தனிமை, வெறுமை, ஏமாற்றங்கள், தோல்விகள், நம்பினவர் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். நீ என் வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது? நடக்க வேண்டியது எல்லாம் நடந்து முடிந்து விட்டாயிற்று. என் வாழ்க்கையில ஒன்றும் மாறப்போவதில்லை என்று விருத்தியோடு, வேதனையோடு, அவமானத்தின் மிகுதியோடு, மன அழுத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கரத்தில் வைக்கிறேன். வாழ்ந்த 40 நாட்கள் தியானிக்க போகிற ஒவ்வொருத்தரும் கரத்தில் வைக்கிறேன். அவர் மனதிலுக்கு ஒவ்வொரு கேள்விகளுக்கு ஒரு பதிலை கொடுக்க போகிறேன், ஒரு தீர்வை கொடுக்க போகிறேன், அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். சந்தோஷமான நாட்களை தரப்போகிறேன். அவருக்குரியதான நன்மையை நீ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அதை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க அப்பா. சந்தோஷமான நாட்களை தாங்க அவருடைய மன விருப்பத்தின்படியே கட்டிடுங்க. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க.
ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.